ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்களுடைய கார்ஸை மாடிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் வேறு ரீசன்ஸ்க்காகவும் மாடிஃபை பண்ணுறாங்க. எனக்கு அந்த காரோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், நான் ஆக்சலரேட் பண்ணேன்னா 0 to 100 டைமிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கணும், அந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறாங்க. அண்ட் வேற பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவபிலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணணும், எனக்கு அந்த லேக் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும், மைலேஜ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி டியூன் பண்ணணும்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் ஒரு பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், சிட்டி டிரைவபிலிட்டியும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரி இந்த காரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரை தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். The Volkswagen Vento 1.5 TDI with a Stage 3 tune. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த Volkswagen Vento பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த காரில் என்னென்ன அப்கிரேட்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் இந்த காரை டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்றதை நம்ம ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ சிட்டிக்குள்ளேயுமே ஓட்டி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த காரோடைய ஓனர்கிட்டே வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண சொல்லலாங்க. ஸோ இந்த Volkswagen Vento பற்றி நிறைய விஷயங்களை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த Volkswagen Vento 1.5 TDI வந்து Tronics உடைய Stage 3 டியூனில் ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ரொடியூசிங் 190 ஹார்ஸ் பவர் அண்ட் 380 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கரண்ட்லி. அண்ட் நோட்டிசபிள் திங் என்னன்னா, இந்த கார்ல மாடிஃபை பண்ணிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் OEM பேஸ்டா தான் இருக்குது, ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் கிடையாது. அண்ட் கைஸ், ஒன்ஸ் அகெயின் we have பிரசாந்த் அண்ணா with us. ஸோ ஹாய் ப்ரோ. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். ஸோ பிரசாந்த் அண்ணாவுடைய கார் தான் இந்த Volkswagen Ventoங்க. அண்ட் இவர்கிட்டே வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்றத. கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி இது வந்து 2016 Vento 1.5 TDI மேனுவல் கியர் பாக்ஸோடு வந்தது. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா Stage 3 Garret CR 177 டர்போ போட்டிருக்கிறேன், KSM Intercooler போட்டிருக்கிறேன், சார்ஜ் பைப்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறேன், பிளாஸ்டிக்கில் வரும் காரில் வருது, நான் மெட்டல் சார்ஜ் பைப்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறேன். பிரேக்ஸில் பார்த்தீங்கன்னா போலோ GTIயோட 280mm பிக் பிரேக் கிட்ட போட்டிருக்கிறேன், 80 ரோட்டர்ஸ் அண்ட் 80 பேட்ஸு. சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா MTS ஸ்டட்ஸ், Cobra லோவரிங் ஸ்ப்ரிங்ஸ் போட்டிருக்கிறேன் இதில். தென் லிங்க்ஸ் மவுண்ட் எல்லாமே யூரோ ஸ்பெக்கோட பண்ணியிருக்கிறேன். பிரேக்ஸில் வந்து இது ஸ்டீல் பிரைடட் பிரேக் லைன்ஸ் போட்டிருக்கிறேன். Braided brake lines. Yeah, steel braided brake lines. Wheels பாத்தீங்கன்னா இது வந்து OEM VW Cadiz ஓட wheels. So இது एक्चुअली வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல இருக்கிற அந்த Volkswagen Sirocco டிரான்ஸ்போர்ட்டர் அதுல வர அதே அந்த rims. அதே டிசைன் தான். ஸோ இந்த காரை பில்ட் பண்ணும்போது என்னோட ஒரே கோல் என்னன்னா வந்து எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ OEM ப்ளஸ்ஸாகவே வச்சுக்கணும். ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸை விட OEM ப்ளஸ். ஏன்னா Volkswagen நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், Volkswagenல ஒரு பெரிய ப்ளஸ் எல்லா பார்ட்ஸுமே வந்து கம்பேட்டபிளாக இருக்கும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே வந்து அப்படின்றனால வந்து அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அந்த கார் பில்ட் பண்ணும்போதே வந்து எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு வந்துட்டு OEM ஸ்பெக்லேயே வச்சுக்கணும் அப்படின்ற, எங்கே முடியலையோ அங்கே ஆஃப்டர் மார்க்கெட் போட்டுக்கலாம், பட் அகெயின் OEMலேயே வச்சுக்கணும் அப்படின்றது தான். இப்போ டர்போ பார்த்தீங்கன்னா பசாட் அதுலலாம் வருது உங்களுக்கு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே OEMs தான். வாக் குரூப்பில் இருக்கிற அதே பார்ட்ஸ் எடுத்து நீங்கள் அதே பார்ட்ஸ் எடுத்து அப்படியே ரெட்ரோஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த பார்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ வரதில்லை அப்படின்ற பிரச்சனை இருக்காது. ஸோ இதை நான் எத்தனை வருஷம் வச்சுக்கிட்டாலுமே எனக்கு இது ரிலேபிளாக ஓட்ட முடியும். ஸோ இப்போ கார் ஹஸ் டன் அரௌண்ட் 1,60,000 கிலோமீட்டர்ஸ் இப்போ. ஸோ இது வரைக்கும் டச்சோட எந்த ஒரு இஷ்யூவும் வந்தது கிடையாது. அப்படியே சின்ன இது எல்லாத்தையுமே வந்தது எல்லாமே வந்து நான் என்னால் ஷோரூம்லேயே டேரெக்டாக போய் ரெடி பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு வந்து. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் டியூன் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க? நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த வண்டியை எடுத்து Stage 1 பண்ணது வந்து அரௌண்ட் 3,000 கிலோமீட்டர்ஸில் Stage 1 பண்ணி வாங்கினோடனே ஆல்மோஸ்ட் 3,000 கிலோமீட்டர் Stage 1 பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தென் அகெயின் ஸ்டாக் பிரேக்ஸ் பார்த்தல, அப்போ நான் வந்துட்டு 256mm பிரேக்ஸ் இருந்துச்சு, அதுலேயே நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ரோட்டர்ஸ் அண்ட் பேட்ஸ் அப்கிரேட் பண்ணி பார்த்தேன், EBC எல்லோ ஸ்டஃப் ஜென்ரலி எல்லாருமே பண்ணுறது அது எல்லாமே பண்ணேன் நானும் வந்துட்டு. தென் ஐ வெண்ட் வித் Stage 2 அரௌண்ட் 30,000 கிலோமீட்டர்ஸில் Stage 2 பண்ணேன். Stage 2 இந்த சென்ஸ் என்னன்னா டவுன் பைப் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக வந்துட்டு. இந்த கார் ஹாஸ் 3 inch டவுன் பைப். 3 inch கொஞ்சம் பெருசுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, பட் எனக்கு நல்லா தான் இருக்குது. 2.5 பொதுவாக போடுற சைஸ் இது வந்து, பட் 3 inch என்னோட ஓடிட்டு இருக்குது. எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல. ஐ எம் ஹாப்பி வித் த பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி.
ஸோ அது போட்டேன். தென் அது ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து நான் ஸ்டேஜ் 2 டவுன் பைப் போட்டுட்டு ஐ காட் த ஸ்டேஜ் 2 டியூன் டன்னு. தென் அதுக்கப்புறம் நடுவில் ஆடியோ அப்கிரேட் பண்ணினேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தபோது ஒரு பாயிண்டில் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஐ தாட் ஓகே வில் கோ ஸ்டேஜ் 3 அப்படின்னு என்ன புஷ் பண்ணலான்ட்டு. ஆமாம், என்ன பண்ணலாம் அடுத்த காருக்கு கீப் டூயிங் சம்திங் அப்படின்னு போர்டு அடிக்காமல் இருக்குது என்ன பண்ணலாம்னு போது ஐ வென்ட் வித் ஸ்டேஜ் 3. சரி ஓகே ஸ்டேஜ் 3 பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 3 டர்போ அண்ட் KSM Intercooler அப்கிரேட் பண்ணேன். தட் வாஸ் அரௌண்ட் 1 lakh kilometers ரைட் எக்ஸாக்ட்லி when the warranty ended. காரோட வாரண்டி முடியும் போது ஐ வென்ட் வித் ஸ்டேஜ் 3. ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல, எந்த ப்ராப்ளமும் எனக்கு வரல வந்துட்டு. தென் அது ஸ்டேஜ் 3 பண்ணிவிட்டு இப்போ தான் பண்ணி ஒரு 2 years இருக்கும். தென் அரௌண்ட் 60,000 kilometers in ஸ்டேஜ் 3. touch wood the car is doing really good. எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம் எதுவுமே இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு பொதுவாக Volkswagen Vento போல வச்சுருக்கிற ஓனர்ஸ் சொல்கிற சின்ன இஷ்யூஸ் கூட எனக்கு வரல. இதுக்குமே வந்துட்டு ஐ ஹவ் டன் 1 clutch change. இந்த இதில் வந்து ஐ ஹவ் டன் 1 clutch change. ஸ்டீரிங் ரேக் ஒன்ஸ் மாற்றிருக்கிறேன். தென் அவ்வளோதான். அது 2 தான் நான் வந்துட்டு மாற்றினது. ரெகுலராக எல்லாம் வெண்டோலையுமே அந்த இது வரது. ஆமாம், அவ்வளோதான். அதுதான் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ரேக்லாம் சீக்கிரமே போகும் வெண்டோலெல்லாம் வந்துட்டு. பட் எனக்கு இத்தனைக்கு நான் ரன்னிங் பிகர் டயர்ஸ், ஹெவியர் சஸ்பென்ஷன், ஹெவியர் பிரேக்ஸ். பட் ஸ்டில் எனக்கு லைஃப் வந்துச்சு, நல்லாவே வந்துச்சு. ஏன்னா வெண்டோவில் யூஸ்வலாக அந்த ஸ்டீரிங் ரேக் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்டீரிங் ரேக் இஷ்யூ இருக்குங்க வெண்டோ உங்களுக்கு ஸ்டார்டிங் 2011 வந்ததுலேருந்து கரண்ட்டாக கடைசியாக நிறுத்துற வரைக்குமே ஸ்டீரிங் ரேக் இஷ்யூ இருந்துச்சு வெண்டோ எல்லாத்துலேயுமே வந்து. பட் எனக்கு அதான் ஒன்ஸ் நான் மாற்றிருக்கிறேன். இட் வாஸ் அரௌண்ட் 80,000 kilometers நான் மாற்றினேன். கிளச் ஒரு 60,000-70,000 kilometers சேஞ்ச் பண்ணேன். நவ் த கார் இஸ் டூயிங் குட். எனக்கு எந்த இதுவும் தெரியல. கிளச் 1,60,000 கிளச் மாற்றி 1 lakh ஓடிடுச்சு. பட் ஸ்டில் த கிளச் இஸ் டூயிங் குட். எந்த ஒரு பிரச்சனையும் வரல எனக்கு வந்துட்டு. த கார் இஸ் டூயிங் ரியலி குட். பட் என்னன்னா மெயினாக வந்து இந்த கார் பார்க்குறதுக்கும் லுக்ஸ் வைஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பம்பர்ஸ் எல்லாமே அந்த RLine பம்பர்ஸ் போட்டு அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே வேக் குரூப்பில் இருக்கிற அதே செட் ஆஃப் அந்த அலாய்ஸ், பிரேக் சிஸ்டம் ஆகட்டும் சரி, சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து அப்படியே வச்சிருக்கீங்க. ஆமாம், எனக்கு தான் வந்து மெயின் ஹைலைட். எதுவுமே வந்து பெருசாக நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டாக போகல. இல்லை, நான் ஹெட்லைட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு OEM போலோ GTI 6C வர ஹெட்லைட்ஸ். இது வந்துட்டு இதுலேயே உங்களுக்கு எல்லா ஆட்டோ லெவலிங் இருக்குது, பைசினான்ஸ், கார்னரிங் லைட்ஸ் எல்லாமே இதிலே வந்துடுது. ஸோ அதான் என்னன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியாவில் வந்து GTIக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஃபேஸ்லிஃப்ட் GTI அந்த ஹெட்லைட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இது எதுவுமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. இல்லை எதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. இதில் என்ன மெயினானா உங்களுக்கு இப்போ இந்த ஹெட்லைட் சோர்ஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, யூரோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் கார்ஸ் இருக்க போது எனக்கு இதோட பீம் பேட்டர்ன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த கட் ஆஃப் சொல்லுவாங்க உங்களுக்கு, அந்த Z ஷேப்பில் கட் ஆஃப் வரும் உங்களுக்கு. அது வந்து ரிவர்ஸில் இருக்கும் இதில் வந்துட்டு, ஏன்னா பீம் பேட்டர்ன் ஆப்போசிட்டில் வர மாதிரி. பட் எனக்கு அது இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு இதை நான் சைனாலேருந்து சோர்ஸ் பண்ணேன். எனக்கு ரைட் ஹேண்ட் டிரைவ் கண்ட்ரிஸ் எங்கே இருக்குமோ அங்கேருந்து இதை சோர்ஸ் பண்ணி எங்கே சேல் பண்ணுறாங்களோ அங்கே, ஏன்னா அந்த பீம் பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஐ ஹேவ் டு கோ வித் ப்ரொஜெக்டர் அப்கிரேட் பண்ணணும், அந்த சேஞ்ச் எல்லாம் பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு மெயின்டைன் இட் ஆஸ் OEM as possibleன்றனால நான் அந்த ஒரு இதிலேயே மெயின்டைன் பண்ணேன். ஃப்ரண்ட் 8K OPS சென்சர்ஸ் இருக்குது, ஜெட்டாவோட ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. அது மாதிரி ஐ மேட் மிஸ்ட் சம் பிட்ஸ் எல்லாமே. கால்ஃப் ஓட மேனுவல் வாட் இஸ் இட் கியர் நாப் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி சின்னதாக அதெல்லாம் மாற்றிருக்கிறேன் வந்துட்டு. சின்னதாக ஐ விட நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். பட் pretty much லிஸ்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படி நீங்கள் கொடுங்க, ஐ வில் ஜஸ்ட் போஸ்ட். டெஃபினெட்லி. அண்ட் ஆல்சோ நம்ம டிரைவ் பண்ணும்போது வில் ஹேவ் அ கேஷுவல் சாட். கண்டிப்பாக டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்றதும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வீல் ஷோ. ஓகே, ஸோ நம்ம இந்த காரை டிரைவுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். ஷூர். ஸோ கைஸ், ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்றதை பார்த்துலாமா? எஸ். ஸோ நம்ம வந்து நார்மல் ஒரு ரோலிங் ஸ்டார்ட்டே வந்து கொடுத்துடலாம். ஏசி ஆஃபில் இருக்கு. ஈஸியாக 130 வருது. அண்ட் ஆக்சுவலாக அந்த ஒரு 3000 RPM கிராஸ் பண்ணோடனே ஃப்ரண்ட் அண்ட் ரைட் சைடு போகுது. அது கரெக்டான பவர் பேண்ட் அந்த இடத்துல தான் உங்களுக்கு. ஆமாம், வண்டியோட பீக் பவர் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு 3000 to அந்த 5000 RPM வரைக்கும் ஸ்ட்ராங்காக புல் பண்ணுது. வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டாக இது ஸ்டேஜ் 3 டியூன் பை Tronicsல ஓடிட்டு இருக்குல்ல இது. ஸோ ஹார்ஸ் பவர் ஃபிகர்ஸ் எவ்வளோ? ஹார்ஸ் பவர் வந்து கன்சர்வேட்டிவாக தான் இருக்குது. should be around 190 க்ளோஸ் டு 200 அந்த மாதிரி இருக்கும்ல. அது அந்த அளவுக்கு இருக்கும். டார்க் should be around ஒரு 370 380 Nm. 380 Nm இது.
ஸோ என்னன்னா வந்து அந்த 370 380 டார்க்கு இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் செடனில் இருக்கிறது இட் இஸ் ரியலி அமேசிங். ஸோ அந்த ஒரு புஷ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த சீட்டில் வந்து பின்னாடி தள்ளிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற லெவலாக இருக்குது. அது உங்களுக்கு இன்னொன்று மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படின்னும் போது இன்னுமே ஃபன் ஆடடாக இருக்கும். அது ஆமாம். அண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி அந்த மார்க்கிங்ஸில் போகும்போது அந்த இது எப்படி சொல்ல சஸ்பென்ஷனோடைய அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இது உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஸ்போர்ட் ஷாக்ஸ் வந்து ஸ்போர்ட் ஷாக்ஸ்னும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபீட்பேக் வந்துட்டே தான் இருக்கும். ஆமாம். அது இல்லாமல் நீங்கள் இப்போ நார்மல் ஓஇ ஸ்டட்ஸில் நீங்கள் லோரி ஃபிங்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்டட்ஸுமே இது ஸ்போர்ட்ஸ் ஷாக்ஸ்னும் போது அந்த கொஞ்சம் டிரைவர் ஓரியன்டாக இருக்குது. லைக் ரோட்ல என்ன நடக்குதுன்றத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது என்னன்னா என்னோட கோல் என்னன்னா இதில் வந்துட்டு இது ஷுட் நாட் பி அ ஃபுல்லி ஃபோக்கஸ் டிரைவர் கார். அதாவது வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் உள்ள உட்காந்தாலே, அப்படி இல்லாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அட் த சேம் டைம் டிரைவருக்கும் அந்த ஃபீட்பேக் இருக்கணும். ஓகே, அந்த பேலன்ஸாக இருக்கணும் இது அப்படின்றத பார்த்து பண்ண ஒரு செட்டப். ஓகே. ஸோ இப்போ நம்ம 80ல் போயிட்டு இருக்கிறோம். 4th தான் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன் நான். ஸோ அந்த 4thலேயே வந்து புல் பண்ணோன்னா அந்த ஒன்ஸ் 3000 RPM கிராஸ் பண்ணோடனே அந்த ஸ்ட்ராங்காக புல் பண்ணுது. அண்ட் மெயின் திங் என்னன்னா வந்து இது ஆஃப்டர் மார்க்கெட்ல எதுவுமே நம்ம பிரேக்ஸ் மாத்தல. ஸோ OEM பிரேக்ஸ் தான் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதுதான் எனக்கு இப்போ இது நம்போது எனக்கு பிரேக் பேட்ஸோட அவைலபிலிட்டி பற்றி எனக்கு கவலைப்பட தேவையில்லை. ரைட் ஆஃப் த ஷெல்ஃப். ஏன்னா GTI ஓட பிரேக் பேட்ஸ் அதே தான் சோல்ட் இன் இந்தியா. யூ கேன் கெட் இட் ஃப்ரம் த Volkswagen ஷோரூம் இட் செல்ஃப். இல்லை வெளியே நிறைய டீலர்ஸ் கிட்ட பிரேக்ஸ் கிடைக்கும். இது எனக்கு என்னன்னா வந்து வண்டி ரிலையபிளாக இருக்கணும். பவர் மட்டுமே மேட்டர் கிடையாது. நான் இதை எடுத்துட்டு எங்க வேணா தைரியமா போகணும். கரெக்ட். எனக்கு சோ அந்த மெயின்டைன் பண்ற அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இது வந்து நான் மெயினா நான் நிறைய டிராவல் பண்ணுவேன் இந்த கார்ல அப்படின்னும் போது எனக்கு நான் இதை எடுத்துட்டு நிறைய டவுன் சவுத் போயிருக்கிறேன். எனக்கு ஸோ எனக்கு என்னன்னா வண்டி வந்து எங்கேயுமே நான் தைரியம் எடுத்துட்டு போகணும். இந்த வண்டி இங்க எடுத்து போக முடியாது. இட்ஸ் நாட் வீக்கெண்ட் கார், ப்ராஜெக்ட் கார் அப்படி இல்லாம அதாவது எப்ப வேணா காலத்தோக்கு நம்ப முடியாது அந்த ஒரு ஃபீலே இல்ல இருக்க கூடாது அப்படின்றனால தான் மெயின் ஃபோக்கஸ். இப்போ என்னோட இன்னொரு காம்பி ரிவ்யூ நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா. தட் இஸ் a ப்ராப்பர் வீக்கெண்ட் கார். ஆனா ரிலேபிள் எடுத்துட்டு இங்க போக முடியாது. கரெக்ட். அது நிறைய ஆஃப்டர் மார்க்கெட் மாட்ஸ்லாம் பண்ணிருக்குது. இட் நாட் தட் எனி மெக்கானிக் கேன் ஜஸ்ட் டைவ் இன் அண்ட் ரெடி பண்ண முடியும்ன்ற கார் கிடையாது. கரெக்ட். அது தட் இஸ் a வீக்கெண்ட் கார். தட் இஸ் இட்ஸ் ஃபார் வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போ இது வந்து அப்படி இருக்க கூடாது. வீக்கெண்ட் காராவும் இருக்கணும், ஒரு டெய்லி யூஸாவும் இருக்கணும், ஒரு ஹைவேவும் நான் யூஸ் பண்ணணும், ஃபேமிலி பர்பஸஸ்க்கும் வந்து இருக்கிற மாதிரி வந்துட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது மெயினாக. கரெக்ட். அது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் சொன்னது வந்து இன்னும் ஷாக் ஆச்சு. ஸோ இவ்வளோ பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் மைலேஜும் வந்து உங்களுக்கு சென்சிபிளாக கொடுக்குது. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் போகும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25+ கிடைக்குதுன்றீங்களா? எனக்கு இதில் என்னன்னா லக்லி க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. நான் இதில் நல்லா ஒரு 100 to 120 நான் க்ரூஸ் செட் பண்ணிட்டு இஃப் ஐ கேன் ஈஸிலி மெயின்டைன் தட் ஸ்பீடு அப்படின்னா ஐ ஹேவ் ஈஸிலி காட் லைக் 25-26 நல்லாவே கிடைச்சிருக்குது. ஓகே. சிட்டிக்குள்ள எனக்கு அண்டர் சேம் கண்டிஷன்ஸ் அதாவது ரொம்ப புஷ் பண்ணாமல் ஒரு நார்மலாக ஓட்டணும் அப்படின்னா ஐம் கெட்டிங் அரௌண்ட் 12 அப்படின்றது. ஆப்வியஸ்லி டிராஃபிக்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக டவுன் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் டிராஃபிக் பெட்டராக இருக்குது அப்படின்னா ஐ கேன் கெட் அரௌண்ட் 13-14. ஹைவேஸில் எனக்கு கேரண்டியாக ஈவன் இஃப் ஐ டிரைவ் லைக் கொஞ்சம் பெடல் டு மெட்டலில் டிரைவ் பண்ணால் கூட ஐ கேன் கெட் அரௌண்ட் 18 அது வேணா கிடச்சிருக்கு எனக்கு வந்துட்டு. தட் இஸ் ஃபார் மோர் தென் இனஃப். ஏன்னா இவ்வளோ ஸ்டேஜ் 3 வரைக்கும் நம்ம புஷ் பண்ணியும் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது மைலேஜ். அது ஏன்னா சிலதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் அப்படின்னும் போது இதில் என்னன்னா பில்ட் வந்து எவ்வளோ கம்மியாக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அப்படின்றது ரிலையபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு மிக்ஸ்டாகவே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற இல்லாமல் எல்லாத்தையுமே இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு வேறு. பட் நீங்கள் ஜென்டலாக க்ரூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கார் வந்து ரொம்ப லைக் ஆப்டாக இருக்குது. இப்போ நம்ம 90-100ல் போகிறோம், 120ல் போகிறோம்னாலும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. லைக் ஒரு நார்மல் காரை டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா ஒரு கியர் டவுன் பண்ணி இழுத்தா மட்டும் போதும். அண்ட் மெயின் திங் என்னன்னா கான்ஃபிடன்ஸ். பிரேக்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து வென்டோ பற்றி சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் ப்ளஸ் ஹேண்ட்லிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த பவர் வந்து நம்ம கண்டெய்ன்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. அது உங்களுக்கு நம்ம நார்மலாக இருக்கிற அந்த ஆல்ரெடி நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சாசியில்
அதுக்கான சப்போர்ட்டிங் மாட்ஸ் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர் கொடுத்தோம்னா இன்னுமே பெட்டரா ஆகுது. பெட்டரா இருக்கும். அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணிருக்கோம். Correct. ஹேண்ட்லிங் பொதுவாவே இட்ஸ் நாட் தி பெஸ்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் வந்துட்டு. இட்ஸ் a good handler. பட் நம்ம பண்ற மாட்ஸ் எல்லாம் அதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம 30ல இருக்கிறோம். 2500 RPM புல் பண்ணா ஈஸியா 90க்கு வந்துருச்சு. ஸோ 0 to 100 வந்து அப்ராக்சிமேட்டாக 7ல் வந்துரும்ல? ஷுட் பி அரௌண்ட் ஒரு லேட் 6 பாயிண்ட் இதுலயும் 7 கிட்ட 7லயே வந்துடும். அது நார்மல். இதுதான் இந்த மாதிரி 2 லேன்லயும் நடுவில் போயிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த டர்போ ஸ்பூல் அப் ஆகி நீங்கள் ஃபுல்லாக ஆக்சலரேட் பண்ணீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. சரி, நம்ம பண்ண இப்போ என்னன்னா டர்போ நம்ம பண்ண அந்த பிளம்பிங் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கனால டர்போவில் பெருசாக லேகும் இருக்காது. மினிமல் லேக் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சீக்கிரம் ஸ்பூல் ஆகும் உங்களுக்கு. அது உங்களுக்கு அந்த லேக் கம்மி பண்ணும்போது அந்த பவர் டெலிவரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போது அந்த ஒரு 3 இருக்கு. ஈஸியாக ஆக்சலேட் லைக் எப்படின்னா வந்து அந்த ஒரு அடைச்சு போகிற மாதிரி இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவாக போகுது. அது எந்த இடத்துலையுமே பவர் டிப் உங்களுக்கு இதில் மேக்ஸிமம். ஆமாம். ஸோ அந்த ஆர்பிஎம் பேண்டில் யூஸ்வலாக வந்து அந்த ஒரு லேக் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வரும். ஸோ ஃப்ளாட் ஸ்பாட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த வண்டியில் அந்த ஃப்ளாட் ஸ்பாட்டே இல்லை. அது இல்லை, வி ஹேவ் டன் லாட் ஆஃப் யூனோ நிறைய மேப்ஸ் நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணி ட்ரையல்ஸ் ஓட்டி நிறைய டேட்டா எடுத்து லாக் எடுத்து அதில் ஃப்ளாட் ஸ்பாட்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்து அதை ஃபைன் டியூன் பண்ணி ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் டியூனுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு 6-7 டியூன்ஸ் கிட்டே நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ஒரு டியூன் பண்ணோடனே வெச்சு கம் டு த ஹைவே. ஓகே, லேப்டாப் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம லாக் எடுப்போம். அந்த லாகை வச்சு பேஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணி தான் ஒரு ப்ராப்பரான ஒரு எனக்கு இது எப்படி சொல்றாங்க என்னோட டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான கஸ்டம் டியூன் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். டாக்கிங் அபவுட் சிட்டி டிரைவபிலிட்டி. ஸோ இப்போ வந்து 60ல் போயிட்டுருக்குறோம். 4th கியருக்கு நார்மல் க்ரூஸ் பண்ணுறது. அதே வந்து இப்போ 5th கியர் கொண்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு எந்த ஒரு லேகுமே வந்து ஃபீல் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1100 RPMல கொஞ்சம் மேலே இருக்குது. அண்ட் இதுலேயே நீங்கள் ஆக்சலரேட் பண்ணாலும் அந்த ப்ராக்ரஸ் வந்து தெரியுது பாருங்கள். ஸோ லைக் இப்போ வந்து 70க்கு வந்துருச்சு. 70 கிராஸ் பண்ணி அப்படியே வந்து 80க்கு வருது. பட் இது எதுவுமே நான் வந்து ஃப்ளோரும் பண்ணல. ஜஸ்ட் மியர் வந்து உங்களுக்கு ஒரு 20% தான் வந்து ஆக்சலரேட்லேயே வந்து காலை வச்சிருக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து 50K வந்துருச்சு. 50லேருந்து நான் வந்து ஆக்சலரேட் பண்ணாலுமே ப்ராக்ரஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதில் ஆக்சுவலாக டாஸ்க் என்ன அப்படின்னா நார்மல் ஸ்டேஜ் 2 வரைக்கும் இட்ஸ் ஃபைன். நீங்கள் டியூனில் இது பண்ணுறது. ஸ்டேஜ் 3ன்னும் போது நீங்கள் டர்போ நீங்கள் மாற்றிட்டீங்க ஆப்வியஸ். ஏன்னா நீங்கள் பிகர் டர்போ போனாலே லேக் அதிகமாக வரும். அது டர்போ சைஸ் பெருசு பண்ணாலே லேக் எக்ஸ்ட்ரா வரும். கரெக்டாக. ஸோ யூஸ்வலாக எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து ஸ்டேஜ் 3 பண்ணோன்னா அந்த ட்ராகுக்கு ஓகே, பட் டெய்லி ட்ரிவனாக வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்வாங்க. இருக்காதுன்றது எல்லாத்தோட ஒரு மெயின் இதாக. ஏன்னா நானுமே இனிஷியல் டைம்ஸில் ஸ்டேஜ் 3 பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டபோது சிட்டி டிரைவபிலிட்டி கம்மியாயிரும் அப்படின்றது எனக்கு வந்துட்டு எனக்கு அதுவும் சாக்ரிஃபைஸ் ஆப்வியஸ்லி ஓரளவுக்குனா பரவாயில்ல. ரொம்ப கம்மியாகும்னா அது இருக்கக்கூடாது ரொம்ப இதாக இருந்துச்சு. தென் அதில் எந்த அளவுக்கு என்னால் வந்து அது எந்த டர்போ எந்த மாதிரி பிளம்பிங் எந்த மாதிரி டியூன் அதோட கம்பைன் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் ஆல் ஒர்க் இன் ஹார்மனி வித் ஈச் அதர். அந்த பர்ஃபெக்டான இதை பிடிக்கிறதுக்கு இட் டுக் சம் டைம். ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் லைக் ஆஃப் த ஷெல்ஃப் அப்படியே எடுத்து போட்டோம். இது எல்லாமே போல்ட் ஆன் தான். மாட்ஸ் எல்லாமே போல்ட் ஆன் மாட்ஸ் தான் வந்துட்டு. எதுவுமே வந்து ரொம்ப நாள் நிற்கிறது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜூகாட் பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது. எல்லாமே போல்ட் ஆன். ஒரு ஸ்டேஜ் 3 கன்வர்ஷன் நான் ஒரு கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இந்த கார் வச்சு நீங்கள் எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட்டுக்கு வந்து எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறமே எங்க கராஜ்ல பம்ப்ட் அவுட் சோ மெனி ஸ்டேஜ் 3 கார்ஸ். அதுக்கப்புறமா டக்குனு வரும். காலையில வந்துட்டா ஸ்டேஜ் 3 அதை செட்டப் பண்ணி நீங்கள் வச்சிருப்பீங்க. அதை அப்படி நீங்கள் வந்து மாற்றிடுவீங்க. அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு R&D பண்ணதுக்கு இந்த கார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. ஸோ எஸ், நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு. சிட்டி டிரைவபிலிட்டியும் செக் பண்ணியாச்சு. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை, எல்லாமே சொல்லியாச்சு. இல்லை இது சேஸ் இது நல்லா இருக்குது. என்னென்னா உங்களுக்கு இப்போ வர அந்த நிறைய வண்டிஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு மைலேஜ்னு கேட்டிங்கன்னா வந்து பெருசாக வராது. ஸோ இது வந்து உங்களுக்கு மைலேஜும் நல்லா இருக்குது. சிட்டி டிரைவபிலிட்டி இஸ் ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது ஒரு டீசல். ஸோ அந்த டார்க் வந்து இட் இஸ் அன்மேட்ச்டு. அது கண்டிப்பாக
ஸோ நீங்கள் அந்த 3000 RPM கிராஸ் பண்ணி அந்த 4000 RPM வரைக்கும் அந்த ஸ்வீட் ஸ்பாட் இருக்குல்ல, அது புல் பண்ணோன்னா வேறு லெவலில் பிச்சுட்டு போகுது அது. ஸோ அது வந்து கண்டிப்பாக இட் இஸ் ட்ரூலி கிரேட். ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ ரிவ்யூ திஸ் கார். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம், நான் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார் கண்டென்ட், ட்ராவல் கண்டென்ட் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்டுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பாய். ஓகே ப்ரோ, ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாய்.